இந்த நல்ல நாளிலும் அந்த வீடியோ விளையாட்டு பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா இன்றைய தினம் கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த நல்ல நாளை ஆங்காங்கே நாம் அனுசரித்து வருகிறோம். மகிழ்ச்சியாக, சமாதானமாக, சந்தோஷமாக இந்த கிறிஸ்மஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசித்து இந்த சேனலின் வாயிலாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, கிறிஸ்மஸ் என்று வரும் பொழுது சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஆங்காங்கே பல இடங்களில் பரிசுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். பரிசுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த பரிசுகளை பெறும் பொழுது பெறுகிறவர்களும் சரி, கொடுக்குறவர்களும் சரி, மகிழ்ச்சினால தான் அவங்க கொடுக்கவும் செய்கிறாங்க. அந்த பரிசுகளை பெறும் பொழுது சிறுபிள்ளையிலேருந்து வயதானவங்களாக இருந்தாலும் அந்த பரிசை வாங்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தோஷத்தை தான் கர்த்தர் இந்த நாளில் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாருங்க. வாசிக்கலாமா? தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை விதமாய் சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு இந்த பூ உலகத்திற்கு, இந்த முழு உலகத்திற்கும் கொடுக்கப்பட்ட பரிசு. அப்போ பரிசை பெறும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பிறந்திருப்பாருன்னா, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் பிறந்திருப்பது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. சிந்தித்து பாருங்கள், கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டார் பிதாவினாலே. இந்த முழு உலகத்திற்கும் கர்த்தர் கொடுக்கப்பட்டார் என்று வேத வசனம் சொல்கிறது. வசனத்தை பாருங்களேன். இன்னைக்கு உலகத்திலே கர்த்தர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உலகம் சமாதானம் அடையும். கவனிங்க, நான் 2 நாளைக்கு முன்னுக்கூட்டி ஒரு செய்தியில் சொன்னேன், 400 வருடமாக இருண்ட காலம். ஆனால் 400 வருட இருண்ட காலத்திற்கு பின்பு இந்த கிறிஸ்துமஸின் முதல் நற்செய்தி என்ன தெரியுமா? முதல்ல பேசப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாது. தேவன் நமக்கு இந்த கிறிஸ்மஸில் சொல்கிற வார்த்தையும் அதுதாங்க, பயப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம், நீங்கள் விரும்புகிற சமாதானத்தை தருகிற ஒரு கிஃப்ட் தான் இயேசு கிறிஸ்து. அங்கு யோவான் ஸ்நானகன் தனக்கு பின் வருகிறவரை பார்த்து விதமாய் மனு குலத்திற்கு அடையாளப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அடையாளப்படுத்துகிறார். அது பெரிய பரிசல்லவா? இங்கே ஆங்காங்கே மனிதர்கள் பாவத்தை தீர்க்க, பாவத்தின் சரி செய்து கொள்வதற்கு, பாவத்திலிருந்து விடுதலையாளருக்கு ஆங்காங்கே ஓடுகிறோம். பாவத்திலிருந்து சரி செய்யப்படணும். இன்னைக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் பாவியாய் வாழ விரும்பலை. யாரும் நான் தவறு செஞ்சுட்டே இருக்கணும்னு விரும்பலை, தவறிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்காய் நமக்கு இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட பரிசு அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸில் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமக்கு பரிசு கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க பிதாவின் மூலமா. இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட பரிசு கிறிஸ்து. அந்த பரிசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க, வசனம் விதமாக சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் கர்த்தர் இப்படியா சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த பரிசு என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். எல்லாம் கவனிங்க, ஒரு மனிதன் பாரமாய் வேலை பார்க்குறான்னு வைங்களேன், பாரமாய் வேலை செய்து அந்த சாயந்தரம் அந்த வேலையிலிருந்து வருகிற பணத்தை வைத்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய சாப்பாட்டை சரி செய்து கொள்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி பாரப்பட்டு கடின உழைத்து கொண்டிருக்கிற ஒருவனை பார்த்து, இன்னைக்கு நீ எதுவுமே உழைக்க வேண்டாம்பா, உனக்கான தேவையை நான் இன்னைக்கு தர்றேன்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன், அவன் இருதயத்தில் இருக்கிற மகிழ்ச்சி எவ்வளவா இருக்கும் தெரியுமா? அதே தான் இன்னைக்கு ஆண்டவர் உலகத்தை பார்த்து சொல்கிறாருங்க. நீ ஓடி அலைய வேண்டியது இல்லை, சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக, மன நிறைவுக்காக நீ எங்கெல்லாம் ஓடுற, உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவர் உண்டு. அவர் இன்று தாவீதின் ஊரில் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார் என்ற நல்ல செய்தியை தான் இன்னைக்கு நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். அந்த நல்ல செய்தியின் மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறோம். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசை பெற்றுக்கொள்ளுங்க. இளைப்பாறுதலான ஒரு பரிசு. அவரை தேடுகிற ஒருவருக்கும் அவர் இளைப்பாறு தரமாட்டேன்னு சொல்லணும், எல்லாருக்கும். நான் தான் சொல்லுவேன், இந்த கிறிஸ்மஸ் சமத்துவமான கிறிஸ்மஸ். எல்லாரும், எல்லா ஜாதியாரும், எல்லா மதத்தினரும் எல்லாரும் சேர்ந்து இயேசுன்னு கூப்பிட்டோம்னா ஒரு சமத்துவம் நிறைந்த கிறிஸ்மஸாக இந்த கிறிஸ்மஸ் இருக்கு. அதுதான் பரிசு, இளைப்பாறுதலான. நீங்கள் அலைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இளைப்பாறுதலான கிறிஸ்மஸை கர்த்தர் இன்னைக்கு தர்றாராம். கவனிங்க, அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுங்க. அந்த பரிசு இளைப்பாறுதல். செபிக்கலாமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆண்டவரை எங்களுக்காக கொடுக்கப்பட்ட பரிசு, அந்த பரிசை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவிச்சு.
ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.